ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோகத்தில் செய்யக்கூடிய மோகினி வசிய பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி, அல்வா குறி சொல்லும் சரி, அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி கேட்குறதுனால, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்களும் ஒரு சில மைமுறைகள், எந்திர முறைகள், தாயத்த முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது கிடைக்க மாட்டேது சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறனால நான் இந்த பதிவை முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிக இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டியம், தொட்டியம், சல்லியம் அப்படின்னு சொல்லி பலவிதமான முறைகள் இருக்குது. அதில் இது சல்லிய பிரயோகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சல்லிய பிரயோகத்தில் செய்யக்கூடிய ஒரு மோகினி வசிய பூஜை. சரி, இதை எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய சோற்று கற்றாழையினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மடலை உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுட்டு அதை சீவனிங்கன்னு உள்ளுக்குள்ளே ஜெல்லு மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஜெல்லை மட்டும் முறையாக சேகரிச்சுட்டு, அது கூட என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல். சரிங்களா? சாம்பலை சேகரிச்சுட்டு, கருங்கோழியினுடைய முட்டை. சரிங்களா? கருங்கோழியினுடைய முட்டையினுடைய ஓடு அதை ஒரு சில இடங்களில் விற்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த ஓடு மட்டும் நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, இதை அந்த சாம்பலோடு சேர்த்து நல்லா கலந்து இந்த சோற்று கற்றாழையினுடைய மடலில் இருந்து எடுத்து வச்சுருக்கீங்களா ஜெல்லு, அதுவும் விட்டு நல்லா மெழுகு பதத்தில், சரிங்களா, மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா சேர்த்துக்கணும். செஞ்சு அது நல்லா 2 ஜாமம் நல்லா வச்சு அரைச்சிங்கன்னு, கல்வத்தில் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா மெழுகு பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது கூட 5 விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக பாவை பிடிக்கணும். இப்போ பிரிஞ்சு போனவங்க மனைவியாக இருந்தாங்கன்னா பெண் பாவை, கணவனாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை. சரிங்களா? அந்த மாதிரி பாவைகள் பிடித்து இது கூட நாடு கெட்டு துணியை அதுக்கு மேலே போட்டு முறை அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கணும். அலங்காரம்லாம் செய்துட்டு இதை ஒரு தலவாழையில் விரித்து, இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த ஆற்றங்கரையோரமாவோ, ஏரிக்கரையோரமாவோ, இல்லைனாக்கா அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும். அதனுடைய வடக்கு திசையிலே இடமாக வச்சு பண்ணிங்கன்னா அது இது சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்களில் தலவாழையில் விரித்து அதற்கு மேலே இந்த பாவையை வச்சுட்டு முறை அதற்குண்டான தூப தீபங்கள் படைகளெல்லாம் கொடுத்துட்டு, காராம்பஷு நெய்னாலும் தீபம் ஏற்றிக்கிங்க. ஏற்றிக்கிட்டு முறை அதற்குண்டான படைகளெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த மந்திரத்தை உச்சோடனை கொடுக்கணும். இது கூட என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் பனை ஓலை இருக்குது இல்லைங்களா? அந்த பனை ஓலையில் அதாவது பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலையை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஓரளவுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மடல் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சி அந்த எந்திரத்தில் இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னாருக்கு, இல்லைன்னா இன்னார் மகள் இன்னார், இன்னார் மகன் இன்னாருக்கு வசியமாகணும், ஆகர்ஷணமாகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை குறிப்பிட்டு, அதை சுருட்டி பச்சை வர்ண காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி அதை அந்த பாவை மேலே வச்சுட்டு முறையாக இதுக்குண்டான மந்திர பூஜைகள்லாம் செஞ்சிடணும். சரிங்களா? செஞ்சதுக்கப்புறம் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும். இப்போ இதே அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து அந்த பனை ஓலை இருக்குது இல்லைங்களா, சுருட்டி வச்சுருக்கீங்க, அந்த பனை ஓலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ சம்மந்தப்பட்ட நபர், இப்போ பிரிஞ்ச போனவங்க உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இருக்காங்கன்னா, அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ர பூமியில் இதை ஈசானிய மூலையில் அதற்குள்ளே குழி தோண்டி உள்ளுக்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள், 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இதை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று கொடுத்துட்டு, இந்த மந்திரத்தை 108 தடவையோ 21 தடவையோ அந்த மாதிரி உச்சாடனங்கள் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், பிரிஞ்சு போன நபர் விரைவில் தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனதை பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.